ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه إلى آخر الآية. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا تمس النار مسلما رآني أو رأى من رآني رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நடிகார்கள் மீதும் அவனது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, خيرுல் குரூனி கர்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு என்பது என்னுடைய நூற்றாண்டுதான். சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னர் வரக்கூடிய 2 நூற்றாண்டுகள் சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நூற்றாண்டுகள் மிக சிறந்த நூற்றாண்டுகள். முதலாவது என்னுடைய நூற்றாண்டு, அதற்கு பின்னர் என்று 3 நூற்றாண்டுகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தமஸ்ஸுன் நாரு முஸ்லிமன் ரஆனி, என்னை பார்த்த ஒரு முஸ்லிமை நரகம் தீண்டாது, அல்லது என்னை பார்த்தவரை பார்த்த முஸ்லிமையும் நரகம் தீண்டாது. இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் சஹாபாக்கள் நரகம் போக மாட்டார்கள். சஹாபாக்களை பார்த்த தாபிஊன்கள் நரகம் போக மாட்டார்கள். சுனனு திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் இந்த உம்மத்தில் மிக சிறந்தவர்கள் என்றால் அது சஹாபாக்கள் தான். சஹாபாக்களிலும் குறிப்பாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவர். அதற்கு பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் எஞ்சியவர்கள், அதற்கு பின்னர் பத்ர் சஹாபாக்கள், அதற்கு பின்னர் ஹிஜ்ரத்தில் முந்தியவர்கள், அதற்கு பின்னர் ஹுதைபியாவுடைய யுத்தத்தில் அந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்கள். சஹாபாக்களில் சிறந்தவர்களை இப்படி பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். சஹாபாக்களுக்கு பின்னர் சிறந்தவர்கள் என்றால் தாபிஊன்கள். சஹாபாக்களை பார்த்தவர்கள் சிறந்தவர்கள். அந்த தாபிஊன்கள் சஹாபாக்களை பார்த்தவர்களில் யார் மிகச் சிறந்தவர்? அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. 3 பேரை குறிப்பிடலாம். சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ், ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ், உவைஸுல் கரனி ரஹிமஹுல்லாஹ். இந்த 3 பேர்களும் சிறந்தவர்கள். மதீனாவாசிகள் சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் தாபிஈன்களில் மிகச் சிறந்தவர் என்று சொல்கிறார்கள்.
சயீத் இப்னுல் முஸையப் ரஹிமஹுல்லா மதீனாவில் வாழ்ந்தவர். ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா பஸராவில் வாழ்ந்தவர். அதனால் பஸராவுடைய பகுதியில் வாழக்கூடியவர்கள் தாபிஊன்களில் சிறந்தவர் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா என்று சொல்கிறார்கள். உவைசுல் கரணி ரஹிமஹுல்லா யமனில் பிறந்து கூஃபாவில் வாழ்ந்தவர். அதனால் கூஃபா வாசிகள், யமன் வாசிகள், பொதுவாக அஹ்லுல் இராக்குடைய பகுதியை சேர்ந்தவர்கள் சொல்வார்கள், தாபிஊன்களில் மிகச் சிறந்தவர் உவைசுல் கரணி ரஹிமஹுல்லா அவர்கள்தான். இந்த 3 பேர்களில் யார் சிறந்தவர்? உவைசுல் கரணி ரஹிமஹுல்லா அவர்கள்தான் மிக சிறந்தவர். சஹாபாக்களுக்கு பின்னர் மிக சிறந்தவர், கண்ணியமானவர் என்றால் அது உவைசுல் கரணி ரஹிமஹுல்லா அவர்கள்தான். காரணம், ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன மின் கைரி தாபிஈன் ரஜுலுன் யுகாலு லஹு உவைஸ். தாபிஊன்களில் மிகச் சிறந்த ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய பெயர் உவைஸ். உவைசுல் கரணி ரஹிமஹுல்லா சஹாபாக்களுக்கு பின்னர் மிக சிறந்த ஒரு மனிதர். உவைஸ் இப்னு ஆமிர், ஆமிர் என்பவருடைய மகன் உவைஸ். அவர் யமனில் பிறந்தார். முராத் கோத்திரத்தை சேர்ந்தவர். முராத் கோத்திரத்தில் கர்ன் என்ற குடும்பத்தை சார்ந்தவர். கரன் என்பதுதான் சிறந்தது. கர்ன் என்று வாசிப்பதை விட கரன் என்று வாசிப்பதுதான் பொருத்தம். அதனால தான் உவைசுல் கரணி, கரணி என்ற குடும்பத்தை சார்ந்த உவைஸ் என்றுதான் அவர் மஷூர், பிரபல்யம். உவைசுல் கரணி ரஹிமஹுல்லா யமனில் பிறந்து பிற்காலத்தில் கூஃபாவுக்கு போனார்கள். கூஃபாவிலேயே தங்கினார்கள். அன்றைய ஈராக்குடைய தலைநகர் கூஃபா தான். பக்தாதுடைய சிட்டி அன்று இருக்கவில்லை. அப்பாசிய கலீஃபாக்கள் தான் பக்தாதை உருவாக்கினார்கள். பக்தாதை தலைநகராக ஆக்கினார்கள். பெரும் ஒரு சிட்டியாக மாற்றியவர்கள் அப்பாசிய கலீஃபாக்கள். அன்றைய கூஃபா தான் அன்றைய ஈராக்குடைய தலைநகர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவை ஆட்சி பீடமாக வைத்துதான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். உவைசுல் கரணி ரஹிமஹுல்லா கூஃபாவுக்கே போனார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக நெருக்கமானவர் உவைசுல் கரணி ரஹிமஹுல்லா. அவர் ரசூலுல்லாஹ்வை கண்டதில்லை, ரசூலுல்லாஹுடன் பேசியதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் யமனில் வாழ்ந்தார். சஹாபாக்களில் இறுதியாக வஃபாத்தாகியவர் அபு துஃபைல் ஆமிர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஹிஜ்ரி 102ஆம் ஆண்டு, இன்னும் சில அறிவிப்புகளின்படி 100ஆம் ஆண்டு, இன்னும் சில அறிவிப்புகளின்படி 110ஆம் ஆண்டு அவர் வஃபாத்தாகினார். சஹாபாக்களில் இறுதியாக வஃபாத்தாகியவர் அபு துஃபைல் ஆமிர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஹிஜ்ரி எப்படி பார்த்தாலும் 100க்கு பின்னர் தான் வஃபாத்தாகினார். ஆனால் உவைசுல் கரணி ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு வஃபாத்தாகி விட்டார். உவைசுல் கரணி ரஹிமஹுல்லா ரசூலுல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்தார், சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்தார். அவருடைய வஃபாத்துக்கு பின்னரும் சஹாபாக்கள் பல வருடங்கள் வாழ்ந்தார்கள். உவைசுல் கரணி நிறைய சஹாபாக்களை சந்தித்திருக்கிறார். 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை சந்தித்திருக்கிறார். இல்மை, கல்வியை கற்றிருக்கிறார். وَتَعَلَّمَ عَلَى يَدٍ كَثِيرٍ مِنَ الصَّحَابَةِ. அதிகமான சஹாபாக்களுடைய கரத்தில் அவர் இல்மை கற்றுக்கொண்டார்.
மிக பேணுதலான ஒரு மனிதர், ஜாஹித், உலகத்தையே துறந்த ஒரு துறவி, மறுமைக்காக அல்லாஹுக்காக வேண்டியே மட்டும் வாழ்ந்த ஒரு மனிதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் போது அவர் யமனில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். இந்த செய்தி உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு சரியான ஆசை, நான் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வை பார்க்க வேண்டும். யாருதான் அந்த சஹாபி என்று அந்த பட்டத்தை இழக்க விரும்புவார்? ஒரு சஹாபியுடைய அந்தஸ்து என்ன? உவைசுல் கரனி அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வை சந்திக்க ஆசை. ஆனால் உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹுடைய தாய் வயோதிப பெண், படுத்த படுக்கையாக இருக்கிறாள். தாயை முழுமையாக கவனிக்கக்கூடியவர் உவைசுல் கரனி அவர்கள் தான். சாப்பாடு ஊட்டி விடுவது, பைத்துல் ஹலாவுக்கு கூட்டி போய் வருவது, தாயுடைய சகல வேலையையும் உவைசுல் கரனி தான் செய்து கொண்டிருந்தார். தாயிடம் அவருடைய ஆசையை முன்வைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார்கள். நான் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வேண்டும், மதீனாவுக்கு போக வேண்டும் என்று அனுமதி கேட்டார். தாய் அதை விரும்பல்ல. தாய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் தன்னுடைய மகன்தான். தாய் சொன்னால், என்னுடைய மௌத் வரை என்னோடைய நீ இருப்பதை தான் நான் விரும்புகிறேன். உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹ் தாயுடைய பேச்சை மதித்து தாயுடைய ஹிதமத்துக்காக ரசூலுல்லாஹ்வை சந்திக்க மதீனாவுக்கு வரவில்லை, யமனிலேயே இருந்தார். ரசூலுல்லாஹுடைய வஃபாத் வரை ரசூலுல்லாஹ்வை அவருக்கு சந்திக்க கிடைக்கல, வாய்ப்பு அமையல்ல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உவைசுல் கரனியை பற்றி சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள். ரசூலுல்லாஹுக்கு தெரியாது அவர் யார், எந்த பகுதியில் இருக்கிறார், என்னை சந்திக்க வராமல் இருக்கிறார், எதுவுமே ரசூலுல்லாஹுக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுக்கு மேலால் நின்று கொண்டிருக்கிறார்கள். பைனமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஃனாஇல் கஅபா இத் நஸல அலைஹி ஜிப்ரீல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவில் இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஃபகால லஹு யா முஹம்மத், ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை விழித்து சொல்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னஹு சயഖ்ருஜு ஃபீ உம்மதிக ரஜுலுன் யஷ்ஃபா, உங்களுடைய உம்மத்தில் நாளை மறுமையுடைய நாளையில் ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரு மனிதர் வருவார். அல்லாஹ் அவருடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்வான். இந்த ரபியா முதர் கோத்திரம் இருக்கிறார்களே, இவர்கள் எத்தனை எண்ணிக்கையோ அது போன்ற அளவுக்கு அல்லாஹ் இவருடைய ஷஃபாஅத்தின் மூலம் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவான். ஃபஇன் அத்ரக்தா, நீங்கள் அவரை கண்டால் ஃபஸ்அல்ஹு ஷஃபாஅ லிஉம்மதிக், உங்களுடைய உம்மத்துக்காக அவரிடத்தில் ஷஃபாஅத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். யாருக்கு சொல்கிறார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள், அவரை கண்டால் உங்களுடைய உம்மத்துக்கு ஷஃபாஅத் செய்யுமாறு கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், யா ஜிப்ரீல் மஸ்முஹு வமா சிஃபத்துஹு, அவருடைய பெயர் என்ன, அவருடைய வர்ணனைகள் என்ன, அவர் எப்படி இருப்பார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள், அவருடைய பெயர் உவைஸ், அவர் முராத் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர், கரன் என்ற குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய இரண்டு புருவங்களும் ஒன்றோடொன்று சேர்ந்து இருக்கும்.
அவருடைய இடது கையில் ஒரு வெள்ளை நிற அடையாளம் இருக்கும். வெண் குஷ்டம் வந்து அவருக்கு சுகமாகியது. முழுமையாக சுகமாகி ஒரே ஒரு அடையாளம் மட்டும் கையில் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடையாளங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உவைஸுல் கர்னியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமையல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு சஹாபாக்களுக்கும் சொன்னார்கள், இப்படி ஒரு மனிதரை நீங்கள் சந்திப்பீர்கள். அவருடைய பெயர் உவைஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னெல்லாம் அடையாளம் சொன்னார்களோ எல்லா அடையாளங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்கள் அவர்களை கண்டால் உங்களுக்காக துஆ செய்ய சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னதற்கு பின்னர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தேடாமல் இருப்பார்களா? யமனிலிருந்து யார் வந்தாலும் கேட்பார்கள், உங்களுக்கு உவைஸை தெரியுமா? அடையாளங்களை சொல்லுவார். யாருக்கும் தெரியாது. ஹஜ்ஜுடைய காலங்களும் முயற்சி செய்தார், கிடைக்கல. ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு ஹஜ்ஜில் இருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று சேர வேண்டும். ஹஜ்ஜுக்காக வந்தவர்கள் அந்த இடத்தில் ஒன்று சேருவார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அரஃபாவில் வைத்து எல்லா ஹாஜிகளையும் ஒன்று சேர்த்தார்கள். அவருடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசி பகுதி. கலீஃபாவுடைய அழைப்பை கேட்டால் எல்லா மக்களும் வந்து விடுவார்கள். எல்லா மக்களும் வந்து ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இந்த காலத்தில் தான் லட்சக்கணக்கில் ஹஜ்ஜுக்காக போகிறார்கள். அந்த காலத்தில் இந்த அளவு கிரௌட் இருந்திருக்காது, எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அஃபீக்கும் உவைஸ், உங்களில் உவைஸ் என்பவர் இருக்கிறாரா? அவர் யமனை சேர்ந்தவர், யாருக்கும் தெரியாது. சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யமன் வாசிகள் எழுந்து நில்லுங்கள். யமனை சேர்ந்தவர்கள் எழுந்து நின்றார்கள். அஃபீக்கும் உவைஸ், உங்களில் உவைஸ் என்பவர் இருக்கிறாரா? அவருடைய அடையாளங்கள் இன்னென்ன அடையாளங்கள்? எழுந்து நின்றவர்களை யாரும் உவைஸ் இல்லை. ஒரே ஒரு வயோதிபர், நீண்ட தாடியுடையவர். அவர் சொன்னார், எனக்கு அந்த உவைஸை தெரியும், எம்மோடு தான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் சொல்வதை போன்ற அவர் பெரிய ஒரு மனிதர் அல்ல, ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன். துன்யாவுடைய எந்த செல்வாக்கும் அவருக்கு இல்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அவர் எங்கிருக்கிறார்? அந்த வயோதிபர் சொன்னார், எங்களுடைய ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு மேய்ப்பதற்காக அந்த பக்கம் போனார். உமர் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் அந்த திசையை நோக்கி ஓடினார்கள். போனால் அரஃபாவுடைய மைதானத்துக்கு பக்கத்தில் ஒரு மலையடி வாரத்தில் தொழுந்து கொண்டிருக்கிறார். ஒட்டகங்களை மேய விட்டு அவர் தொழுகையில் இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேரும் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள். அவர் விளங்கி கொண்டார், யாரோ என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள். தொழுகையை சுருக்கி கொண்டு சலாம் கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சலாம் சொன்னார்கள். சலாத்துக்கு அவர் பதில் சொன்னார். கேட்டார்கள், உன்னுடைய பெயர் என்ன? அவர் சொன்னார், அப்துல்லா, அல்லாஹுடைய அடிமை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் உன்னுடைய தாய் உனக்கு வைத்த பெயரை கேட்கிறேன், உவைஸ் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளங்களை பார்த்தார்கள். இடது கையை பார்த்தால்
வெள்ளை நிற அடையாளம் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹுடைய கையை எடுத்து முத்தமிட்டார்கள். சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் உங்களை சந்தித்தால் எங்களுக்காக துஆ செய்ய சொல்லுமாறு சொன்னார்கள். எங்களுக்காக துஆ செய்யுங்கள். உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? என்னுடைய பெயரை சொன்னார்களா? ஃபபகா புகாஅன் ஷதீதா, கடுமையாக அழுந்தார்கள், தேம்பி தேம்பி அழுந்தார்கள் சந்தோஷத்தில். நான் ரசூலுல்லாஹ்வை பார்க்கவில்லை, ஆனால் ரசூலுல்லாஹ் என்னுடைய பெயரை சொல்லியிருக்கிறார்களே, அந்த சந்தோஷத்தில் அவர் அழுந்தார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவர் சொன்னார், நான் ஆடு மேய்க்கிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபா. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, அலா அக்துபு லக இலா ஆமிலிஹா, கூஃபாவுடைய கவர்னர்களுக்கு நான் லெட்டர் எழுதவா? உங்களுக்கு ஒரு பொறுப்பு தருகிறேன், ஆடு மேய்க்க வேண்டிய தேவை இல்லை என்று சொன்னார்கள். உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் சாதாரண மனிதனாகவே வாழ்ந்துவிட்டு போகிறேன், எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை. துன்யா அவரை தேடி போகிறது, துன்யாவை தட்டிவிடுகிறார். உவைசுல் கரணி சொல்கிறார், என்னுடைய இந்த ஆடை இருக்கிறது, இந்த உடுப்பு, நான் வஃபாத்தாகியதற்கு பின்னர் இத்து போகுமா அல்லது நான் வஃபாத்தாகுவதற்கு முன்னர் இத்து போகுமா என்பது எனக்கு தெரியாது. அப்படி நிச்சயம் இல்லாத வாழ்க்கைக்காக நான் ஏன் அலட்டிக் கொள்ள வேண்டும்? அதனால தான் அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், ஜாஹிது ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய பற்றற்றவர், துன்யாவுக்காக அலையக்கூடிய இந்த காலத்தில் அல்லாஹுக்காக ஆகிரத்துக்காக துன்யாவையே தூக்கி வீசியவர். முஸ்தத்ரக் ஹாக்கிமில் இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ராஹிபு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய துறவி உவைசுல் கரணி அல்லாஹுக்காக எல்லாத்தையும் திறந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தார். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மிகவும் மஹப்பத்துக்குரியவராக இருந்தார். ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு சிஃபீனுடைய யுத்தம் நடைபெறுகிறது. உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அவர்களின் பக்கம் இருந்தார்கள். எதிர் படையோடு யுத்தம் செய்தார்கள். அந்த சிஃபீனுடைய யுத்தத்தில் உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹ் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவருடைய ஜனாசாவில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது. அவர் ஒரு ஷஹீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹ் அவர் வாழக்கூடிய காலம், யமனில் இருந்தவர்கள் அவரை மதிக்கல்ல. ஒரு ஆட்டு இடையன் ஏதோ கேவலமானவரை போன்றுதான் பார்த்தார்கள். உள்ளூர் மாடு விலை போகாது என்று சொல்வார்கள். அவரை மதிக்கல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரும் ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு போனார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் யார்? உமர் ரலியல்லாஹு அவருடைய நாவினால் அல்லாஹ் பேசுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு மஷ்வராவுக்கு ஏற்ப கிட்டத்தட்ட 18 வசனங்கள் அருளப்பட்டது. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி, அறிவின் களஞ்சியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியாப்பட்ட சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த மனிதரை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்காக துஆ செய்ய சொல்லுங்கள். அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தினான். அவருக்கு கிடைத்த இந்த கண்ணியம் எதற்காக? தாயுடைய ஹிதுமத்துக்காக, தாயை கவனித்துக் கொள்வதற்காக,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அவர் பார்க்க வரல. சஹாபி பட்டத்தை அவர் பெற்றிருக்கலாம். சஹாபாக்கள் யார், அவர்களுக்கு எவ்வளவு சிறப்பு, இதுவெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். தாயுடைய வஃபாத்து வரை தாயை விட்டவர் பிரியவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹ் அடிக்கடி உபதேசங்கள் செய்வார்கள், அடிக்கடி நல்ல விஷயங்களை சொல்வார்கள். கேட்கக்கூடியவர்கள் குறைவுதான். மௌத்துக்கு பின்னர் அவருடைய பெருமதியை விளங்கி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் அவரை பற்றி சொன்ன விஷயங்களை எல்லாம் விளங்கி கொண்டார்கள். விளங்கி கொண்டவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், தாபிஊன்களில் மிகச் சிறந்தவர் உவைசுல் கரனி. உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், மௌத் உங்களுடைய தலையணைக்கு கீழால் இருக்கிறது. நீங்கள் படுக்க போனால், உறங்குவதற்காக வேண்டி போனால் எழும்போது நிச்சயம் இல்லை. அப்படிதான் நீங்கள் எழும்பினாலும் நீங்கள் போகக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மௌத் எப்பொழுது வரும் என்பது தெரியாது. ஆகிரத்துக்காக தயாராகுங்கள். உலகத்தை அவ்வளவு ஆற்றிக்கொள்ள வேண்டாம் என்று நசீஹா செய்வார்கள். சின்ன பாவம் தான் என்று செய்து விடாதீர்கள். அதுவும் அல்லாஹுக்கு மாறு செய்வதுதான். அல்லாஹுவை சிறுமைப்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் 2. முதலாவது, துன்யா துன்யா என்று அலையக்கூடாது. துன்யாவை சம்பாதிப்பது தவறல்ல. ஆகிரத்தை மறந்து, அல்லாஹுவை மறந்து துன்யாவை தேடுவது தவறு. உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹுக்காக, ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக துன்யாவையே துரத்தினார்கள். அல்லாஹுடைய பொருத்தம் போதும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, 2வது, உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இந்த சிறப்பு கிடைத்ததே தாயுடைய ஹிதுமத்துக்காக. தாயுடைய வஃபாத்து வரை தாயுடைய பேச்சை மதித்து தாயுடைய ஹிதுமத்திலேயே இருந்தார். ரசூலுல்லாஹ்வை கூட அவர் பார்க்க வரல. யாரெல்லாம் தாய் தந்தையை கண்ணியப்படுத்துகிறார்களோ, தாய் தந்தையுடைய பேச்சை மதிக்கிறார்களோ, தாய் தந்தையுடைய உள்ளத்தை குளிர வைக்கிறார்களோ, லா யமூது மைத்தத ஸூ, கெட்ட மௌத் அவர்களுக்கு வராது. அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய நேரம் கண்ணியமாக வஃபாத்தாகுவார்கள். தாய் தந்தைக்கு ஹிதுமத் செய்தவன் கெட்ட மரணத்தை அடைய மாட்டான். இதே நேரம் யாரெல்லாம் தாய் தந்தையை நோவிக்கிறார்களோ, தாய் தந்தையுடைய ஹக்கை நிறைவேற்றவில்லையோ, தாய் தந்தையர்களை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லையோ, அவர்கள் துன்யாவிலேயே தண்டிக்கப்படுவார்கள். அல்லாஹு தஆலா சில பாவங்களுக்கு ஆகிரத்தில் தண்டனை கொடுப்பான், உலகத்தில் தண்டனை கொடுக்க மாட்டான். இன்னும் சில பாவங்களுக்கு அல்லாஹ் உலகத்திலும் தண்டிப்பான், மௌத்துக்கு பின்னரும் தண்டிப்பான். தாய் தந்தையை நோவிப்பது அவன் மறுமை வரை வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை, உலகத்திலேயே தண்டிக்கப்படுவான். எதிர்காலம் சிதைந்துவிடும். அல்லாஹு தஆலா தன்னுடைய இபாதத்தோடு, தன்னை வணங்குவதோடு, தாய் தந்தையர்களுக்கு இதாஅத் செய்யுமாறு வழிபடுமாறு அல்லாஹ் சொல்கிறான். தனக்கு ஷிர்க் செய்ய வேண்டாம், இணையாளராக யாரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நேரம் தாய் தந்தையர்களுக்கும் மாறு செய்யக்கூடாது, தாய் தந்தையர்களுக்கு வழிபட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தான் அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், தாய் தந்தையுடைய பேச்சை கேட்பது ஒரு இபாதத், தாய் தந்தையுடைய மனதை குளிர வைப்பது ஒரு இபாதத்.
தாய் தந்தைக்கு ஹிதுமத் செய்வது அது ஒரு இபாதத், நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். யாருக்கெல்லாம் தாய் தந்தையர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ ஹயாத்தோடு இருந்தால் சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் 2 வாசல்களை தந்திருக்கிறான். ஒரு வாசலை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த வாசலால் சுவர்க்கம் போகலாம். தாய்க்கு 75%, தந்தைக்கு 25%. தந்தை என்று வரும் போது அவருக்கு கண்ணியம், மதிப்பு, பாசத்தோடு. தாய் என்று வரும்போது அன்பும் பாசமும் பன்மடங்காக இருக்கணும். தந்தையோடு அன்பு பாசம் இருக்கணும், அதோடு மதிப்பு கண்ணியம் மிக அதிகமாக இருக்கணும். இன்றைய வாலிபர்கள் பெற்றோர்களோடு எப்படி பேச வேண்டும் என்பது தெரியாது. பெற்றோர்களுடைய கல்வை நோய்க்கக்கூடியவர்கள் ஏராளம். பெற்றோர்களுடன் நடந்து கொண்டால் உங்களுடைய எதிர்காலம் சிதைந்துவிடும். அவர்களுடைய மனம் நொந்தால் அதுவே உங்களுக்கு பதுவாதான். சில பெற்றோர்கள் வாய் திறந்து சொல்ல மாட்டார்கள், கண்ணால் கண்ணீர் வடிக்க மாட்டார்கள், கல்பு அழுகும். அப்படி உங்களுடைய தாய் தந்தையை நோவித்தால் அதுவே உங்களுக்கு பெரும் ஒரு பதுவா. ஒரு சஹாபி வருகிறார் யுத்தத்திற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உன்னுடைய தாய் தந்தை என்ன சொன்னார்கள்? அவர் சொன்னார், தரக்துஹுமா வஹுமா யப்கியான். யா ரசூலல்லாஹ், நான் வரும்போது அவர்கள் இருவரும் அழுந்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க போகலாம், உங்களுடைய தாய் தந்தை அழுந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சிரிக்க வையுங்கள், அதுதான் உங்களுக்கு ஜிஹாத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு சஹாபி யுத்தத்தில் கலந்து கொள்ள வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய ஹிதுமத்துக்காக, நோய்வாய்ப்பட்டிருக்கும் தாயுடைய ஹிதுமத்துக்காக அனுப்பி வைத்தார்கள். அதுதான் உன்னுடைய ஜிஹாத் என்று சொன்னார்கள். தாய் தந்தைக்கு நாம் பணிவிடை செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டே இருக்கும். அவர்கள் வயோதிபத்தை அடைந்தால் அவர்களுடைய சகல வேலைகளையும் செய்வது பிள்ளைகளாகிய எங்களுடைய பொறுப்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தாய் வஃபாத் ஆகிய நேரம் தேம்பி தேம்பி அழுந்தார்கள். அங்கிருந்தவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய தாயின் மீது இவ்வளவு அன்பா பாசமா? ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஆம், எனக்கு அந்த அளவு அன்பு பாசம்தான். அதே நேரம் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வாயலை அடைத்து விட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தாயிஃபில் அவருடைய தரிசுகள் நடக்கும். மாணவர்களுக்கு இல்மை கற்றுக் கொடுப்பார்கள். மாணவர்கள் அமர்ந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், நான் ஒரு கொலை செய்து விட்டேன், ஒரு பெண்ணை நான் விரும்பினேன், அவள் என்னை விரும்பவில்லை, இன்னொருவனை விரும்பி அவனை திருமணம் செய்து கொண்டால் அதனால் நான் அவளை கொலை செய்து விட்டேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஹல் லக மின் உம்மின், உன்னுடைய தாய் ஹயாத்தோடு இருக்கிறாளா? அவர் இல்லை என்று சொன்னார். சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, தௌபா இஸ்திக்ஃபார் செய்து கொள் என்று சொல்லி அனுப்பினார்கள். மாணவர்கள் கேட்டார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், அவர் ஒரு கொலை செய்துவிட்டு வந்திருக்கிறார், ஹல் லக மின் உம்மின், தாய் ஹயாத்தோடு இருக்கிறாளா என்று நீங்கள் கேட்கிறீர்களே, ஏன்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் தலைவர் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர், அவர் சொல்கிறார், தாய்க்கு ஹிதுமத் செய்தாலே
அந்த பெரும் பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஒரு பயணம் செய்கிறார்கள். பத்ஹா என்ற இடம் வந்ததும் ஒரு மேட்டு பகுதியில் ரசூலுல்லாஹுடைய தாய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய கபரிடத்தில் போனார்கள். தேம்பி தேம்பி அழுந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய அழுகையை பார்த்து அங்கிருந்த எல்லா சஹாபாக்களும் தேம்பி தேம்பி அழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றிரவோ என்னுடைய தாயோடு நான் தங்குவதை விரும்புகிறேன் என்று. அந்த இரவு ரசூலுல்லாஹ் தாயுடைய கபரிடத்திலேயே இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் எழுதப்படுகிறது, ரசூலுல்லாஹுடைய வாழ்நாளில் தாயுடைய கபரிடத்தில் இருந்து அழுந்தார்களே அழுகை, அது போன்ற அழுகை அவருடைய மௌத்து வரை அழுந்ததில்லை. அதனால் தாய் தந்தையர்களுடைய மனதை குளிர வைப்போம். ஹயாத்தோடு இருக்கிறார்களா? அல்லாஹ் எங்களுக்கு பெரும் பாக்கியம் செய்திருக்கிறான். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போதே அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய கல்பை குளிர வைத்து சொர்க்கத்தை அடைவோம். பலரும் செய்யக்கூடிய தவறுதான் வந்தவளுடைய பெயரை கேட்டு பெற்றோர்களுடைய மனதை நோகடிப்பது. வந்தவளுடைய பெயரை கேட்டு பேச்சை கேட்டு பெற்றோர்களை நோவிக்க கூடாது. பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு வந்தவளை நோவிக்கவும் கூடாது. இரண்டு பக்கங்களும் பேலன்ஸ் பண்ணி போக வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய் தந்தையை கண்ணியப்படுத்துவது, அவர்களை சந்தோஷப்படுத்துவது, அதுவே தனி ஒரு இபாதத். யாரெல்லாம் பெற்றோர்களை ஏளனமாக பார்க்கிறார்களோ, கரைச்சலாக பார்க்கிறார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காஃபத்தில் மலாயிகா அன் தஸ்குதல் அர்ஷு மின் கதபில்லாஹ். அல்லாஹ்வுடைய கோபத்தால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இந்த பூமியில் வந்து விழுந்து விடுமோ என்று மலக்குமார்கள் பயப்படுகிறார்கள். பெற்றோர்கள் ஏளனமாக பார்ப்பது, கரைச்சலாக பார்ப்பது, சிறிய வயதில் இருந்து எவ்வளவு இரக்கமாக எங்களை வளர்த்திருப்பார்கள், எங்களுக்காக எத்தனை சந்தோஷங்களை இழந்திருப்பார்கள். அவர்கள் வயது பற்றி அடைந்ததும் அவர்கள் கரைச்சலாகவும் தொந்தரவாகவும், சில பெற்றோர்கள் நான் இப்படி வாழ்வதை விட கபருக்கு போனால் சிறந்தது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சிலர் நோய்ப்பது, அது மிக பெரும் ஒரு பாவம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா? முடியுமானவரை அவர்களுடைய திருப்தியை அடையுங்கள். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போது முடியுமான அனைத்தையும் செய்யுங்கள். உடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போது அவர்களுக்கு செய்யக்கூடிய மிக பெரும் ஒரு இஹ்சான், பேருபகாரம், காபாவை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது, ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பது. அவர்கள் வஃபாத்தாக விட்டார்களா? அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக பெரும் ஒரு இஹ்சான், சதகா ஜாரியாவுடைய ஒரு ஏற்பாட்டை செய்வதே நிரந்தர தர்மம். ஒரு மஸ்ஜித் கட்டப்படுகிறதா, மதரசா கட்டப்படுகிறதா, என்னுடைய தாயுடைய பெயரில், தந்தையுடைய பெயரில் நான் அதில் பங்கு கொள்வது. ஒரு மஸ்ஜித் கட்டப்படும் போது நான் ஒரு சிமந்தி பேக் தான், என்னால் அவ்வளவுதான் முடியும், தாயுடைய பெயரில் வாங்கி கொடுக்கிறேன். அந்த சிமந்தி இந்த கட்டிடத்தில் கலந்திருக்கும் காலமெல்லாம், இந்த இடத்தில் அமல் நடக்கும் காலமெல்லாம் தாய்க்கு நன்மை போய்கொண்டிருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் வழிகாட்டுவோம். பெற்றோர்களோடு இப்படிதான் நடக்க வேண்டும். நான் என்னுடைய பெற்றோர்களோடு, என்னுடைய உம்மா வாப்பாவோடு இப்படி நடந்து கொள்கிறேன், என்னுடைய பிள்ளைகளும் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வழி காண்பித்து விட்டு நாம் வஃபாத்தாகுவோம். எங்களுடைய மௌத்துக்கு பின்னர் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக கையேந்தி துஆ செய்வார்கள், எங்களுடைய கபரை ஜியாரத் செய்வார்கள், எங்களுக்காக துஆ செய்வார்கள், எங்களுக்காக சதகா ஜாரியாக்கள் செய்வார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹ்
சஹாபாக்களுக்கு பின்னர் மிக சிறந்த ஒரு மனிதர். அல்லாஹ் அவருக்கு அந்த சிறப்பை கொடுத்தது தாய்க்கு அவர் செய்த ஹிதுமத்துக்காக, தாய்க்கு அவர் செய்த அந்த ஹிதுமாத்துகளுக்காக, அந்த பணிவிடைகளுக்காக வேண்டிதான் அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை அவருக்கு கொடுத்தான். எனவே எங்களுடைய தாய் தந்தையர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா, அவர்களுடைய பொருத்தத்தை அடைவோம், அவருடைய கண்ணியத்தை பேணுவோம். ரப்புல் ஆலமீன் என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. என்னுடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூர்த்தியான ஆஃபியத்தை கொடுப்பானாக. யா அல்லாஹ், உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளை நசீபாக்குவாயாக, நோய் நொம்பலங்கள் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்குவாயாக, அவர்களுடைய ஆயுளை நீடித்து வைப்பாயாக, நல்ல மௌத்தை கொடுப்பாயாக, சுஜூதில் வைத்து அவருடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. ரப்பே, அவர்களுடைய திருப்பொருத்தத்தை ரிதாவை அடைந்தவர்களாக இம்மையாக்குவாயாக. ரப்பே, எங்களுடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் வஃபாத்தாகி விட்டார்களோ, கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. வாழக்கூடிய காலம் ஏதோ பாவங்கள் நடந்திருக்கும் ரப்பே, தவறுகள் செய்திருப்பார்கள் ரப்பே. பிள்ளைகளாகிய நாம் துஆ செய்கிறோம், யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவருடைய கபர்களை ரப்பே சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. ரப்பே, நாம் ஹயாத்தோடு இருக்கிறோம், யா அல்லாஹ், வஃபாத்தாகிய அவர்களுக்காக துஆ செய்கிறோம் ரப்பே. மஸ்ஜிதில் இருந்து துஆ செய்கிறோம், யா அல்லாஹ், ஜும்மாவுடைய தினத்தில் மஸ்ஜிதில் இருந்து துஆ செய்கிறோம் ரப்பே. கபூல் செய்து அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. சுவர்க்கத்தை அவர்களுக்கு வாஜிபாக்குவாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் அவர்களை கண்ணியப்படுத்துவாயாக. மேலான சுவர்க்கத்தை அவர்களுக்கு வாஜிபாக்குவாயாக. நரக நெருப்பை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக. சிறிய வயதில் இருந்து எங்களை நோகாமல் வளர்த்தார்கள், யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்தார்கள் ரப்பே, அவர்களை பாதுகாப்பாயாக. ரப்பே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக, தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. உடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ஆகிரத்தில் வெற்றியாளர்கள் எங்களை சேர்ப்பாயாக. சுவர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே, உனது முனாஜாவுடைய லிகாவுடைய அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.